ஓகே நம்பர் 10. ஸோ நம்மளால் வந்து பார்த்தீங்கன்னா யூடியூப் வீடியோ வந்து ஆஃப்லைனில் வந்து ப்ளே பண்ணிக்க முடியும். ஸோ அது அஃபீஷியலான யூடியூப் ஆப்லேயே உங்களுக்கு எந்த வீடியோ வேணுமோ அந்த வீடியோ வந்து ஃபஸ்ட் ப்ளே பண்ணுங்கள். ப்ளே பண்ணுறப்போ லாஸ்ட்டை வந்து தள்ளி விட்ருங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2-3 ஷார்ட்ஸ் வந்து ப்ளே பண்ணுங்கள். 2 ஷார்ட்ஸ் ப்ளே பண்ணிட்டு மறுபடியும் அந்த வீடியோக்கு வந்துட்டு ஜஸ்ட் லாஸ்ட்டில் இருக்கும் அது ஃப்ரண்ட்டில் தொட்டு ப்ளே கொடுங்க. ஜஸ்ட் அதுக்கப்புறம் வந்துட்டு மினிமைஸ் பண்ணிடுங்க. இப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் மொபைல் வந்து லாக் ஸ்க்ரீன் பண்ணாலும் சரி, இல்லை வந்து யூடியூப்லேருந்து மினிமைஸ் பண்ணாலும் சரி, உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த சாங் வந்து பேக்ரவுண்ட் ஓடிட்டு இருக்கும். ஸோ யூடியூப்பில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து பேக்ரவுண்ட் சாங் வந்து கேட்டுக்க முடியும். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு வீடியோ. ஸோ இன்றைக்கி இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா 10 ஆண்ட்ராய்ட் ட்ரிக்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள். பார்த்து முடிச்சதுக்கப்புறம் வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் ஒரு லைக் கொடுங்க. இன்னும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணினா கீழே கிளிக் பண்ணி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் கிளிக் பண்ணால் 3 ஆப்ஷன் காட்டும். அதில் ஆல்னு செலக்ட் பண்ணால் நம்ம போட நோட்டிஃபிகேஷன் வரும். இப்போ இந்த வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே 9th வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாத்தோட ஃபோன்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா பிக்சர்ஸ் அப்படின்ற ஆப் இருக்கும். ஸோ இந்த ஆப் வந்து பார்த்தீங்கன்னா கூகுளோடது. ஸோ இந்த ஆப்பில் நமக்கு என்ன ஒரு ஃபீச்சர் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, நம்ம சம்டைம்ஸ் வீடியோ வந்து எடுப்போம். ஸோ அந்த வீடியோ வந்து ஸ்டெபிலைஸ் இல்லைன்னா ஸோ அதை இது மூலமாக ரொம்ப ஈஸியாக ஸ்டெபிலைஸ் வந்து பண்ணிக்க முடியும். ஸோ இந்த வீடியோ வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா கீழே வந்து எடிட் இருக்கும். ஸோ அந்த எடிட் வந்து கொடுங்க. ஸோ எடிட் பட்டன் கொடுத்ததுக்கப்புறம் மேலே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சவுண்ட் பட்டன் பக்கத்தில் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சின்னதாக ஒரு ஸ்டெபிலைசிங் பட்டன் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை கொடுத்ததுக்கப்புறம் உங்களுக்கு அந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டெபிலைசிங் அப்படி ஆகிட்டு இருக்கும். ஸோ அது ஒன்ஸ் ப்ராசஸ்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் அந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்டெபிலைஸாக இருக்கும். முதல்ல அந்த வீடியோ பார்க்குறதுக்கும் தென் அதுக்கப்புறம் ஸ்டெபிலைஸ் ஆனதுக்கப்புறம் பார்க்குறதுக்கும் கண்டிப்பாக உங்களுக்கு டிஃப்ரெண்ட் வந்து தெரியும். ஸோ அது பக்கத்துலேயே வந்து பார்த்தா சின்னதாக சவுண்ட் ஐக்கான் இருக்கும். அதை கிளிக் பண்ணினா வந்துட்டு வீடியோ வந்து மியூட் ஆயிரும். ஸோ நீங்கள் அந்த வீடியோ வந்து பண்ணி மியூட் பண்ணுறதுக்கும் இந்த மாதிரி ஃபீச்சர் வந்து இருக்காது. ஸோ கண்டிப்பாக இந்த ட்ரிக் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். 8th வந்து பார்த்தீங்கன்னா ஃபிங்கர் பிரிண்ட் ட்ரிக். ஸோ நம்ம எல்லாத்தோட ஃபோன்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா மேஜரான ஃபிங்கர் பிரிண்ட் யூஸ் பண்ணிட்டு இருப்போம். ஸோ அது வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்குது, அக்யூரேட்டாக இருக்குது, ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஸ்கேன் பண்ணுது. பட் சம்டைம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில ஃபோனில் ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் ஸ்லோவாக இருக்கும். ஸோ கொஞ்சம் பழைய ஃபோனில் ஸோ அக்யூரசி வந்து பார்த்தா கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணலாம். ஓகே ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஆட் ஃபிங்கர் கொடுத்து நீங்கள் ஒரு வரலேருந்து ஆட் பண்ணியிருக்கீங்க. மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா ஆட் கொடுத்து இன்னொரு வரலையும் வந்து அதே சேம் வரல வந்து ஆட் பண்ணுங்கள். ஸோ இந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது வெச்சு வந்து கரெக்டாக மேட்ச் ஆகி உங்களுக்கு வந்து ஃபிங்கர் பிரிண்ட் லாக் வந்து கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக வந்து ஓப்பன் ஆகும். அந்த அக்யூரசி வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு கிடைக்கும். 7th பார்க்க போகிற ட்ரிக் வந்து பார்த்தீங்கன்னா ஜியோ டூன். ஸோ ஜியோ டூன் எல்லாமே வந்து பார்த்தா ஜியோ சாவன் ஆப்பில் போய் தான் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து செட் ஆஸ் ஜியோ டூன் வந்து கொடுத்துட்ருக்காங்க. அப்படி கொடுக்கும்போது நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா மாஸ்க் இருக்கா அந்த மாதிரி தான் நமக்கு லிமிட்டட் வந்து கொடுத்துருக்காங்க. பட் நமக்கு என்ன ஆப்ஷன் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா ஜியோ மைஜியோ ஆப் அஃபீஷியல் யூஸ் பண்ணும்போது அதில் நம்ம வந்து பார்த்தா நிறையா சாங் வந்து சேஞ்ச் பண்ணிகிட்டே இருக்க முடியும். ஸோ இது எப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ உங்களுக்கு ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ப்ளே ஸ்டோரில் போயிட்டு மைஜியோ ஆப் வந்து இன்ஸ்டால் பண்ணிடுங்க. ஒன்ஸ் மைஜியோ ஆப் இன்ஸ்டால் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் இந்த ஆப் ஓப்பன் பண்ணால் உங்களுக்கு வந்துட்டு முன்னாடியே ஜியோ டூன்ஸ் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. செலக்ட் பண்ணுங்கள். இப்போ உள்ள போனதுக்கப்புறம் உங்களே வந்து பார்த்தீங்கன்னா பெஸ்ட் ஆஃப் 2020 பெஸ்ட் ஆஃப் 2020 இங்கிலீஷ் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. அங்கே மேலே இருக்கும். ஸோ அங்கே சர்ச் பண்ணி நீங்கள் வந்து தமிழ் சாங் வச்சுக்க முடியும். பட் நம்ம மேக்ஸிமம் தேடுற சாங் வந்து பண்ணி எதுவுமே கிடைக்க மாட்டேங்குது. அதான் உண்மை. உங்களுக்கு இதில் இருக்கிற சாங் நீங்கள் வந்துட்டு அதில் சப்போஸ் உங்களுக்கு அந்த செட் ஆஸ் ஜியோ டூன் கொடுத்து மாற்றிட்டு நல்லா இல்லை அப்படின்னா வந்து நீங்கள் மாற்ற முடியாது. பட் இந்த மைஜியோ ஆப்பில் போயிட்டு ஜியோ டூன்ஸ் கொடுத்தீங்கன்னா அதில் நிறையா சாங் சேஞ்ச் பண்ணிட்டே இருக்கலாம். ஸோ இந்த ட்ரிக் வந்து மறக்காம ட்ரை பண்ணுங்கள். ஓகே இந்த 6th வந்து பார்த்தீங்கன்னா கிம் ஓவில் அப்படின்னு ஒரு ஆப் இருக்குது. ஸோ அந்த ஆப் மூலமாக நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோனோட ஸ்பெக்ஸ் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக வந்து கண்டுபிடிச்சிக்க முடியும். ஸோ இப்போ ஒரு ஃபோன் வந்து தேவைப்படுது, அந்த ஃபோனோட ஸ்பெக்ஸ் என்ன இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்கணும்னா நம்ம கூகுளில் போய் பார்ப்போம். ஸோ கூகுளில் போய்ட்டு அந்த ஆப் அந்த வெப்சைட் வந்து லோட் ஆகும். ஸோ அந்த வெப்சைட்டில் கொஞ்சம் நமக்கு டீட்டெயில் கரெக்டாக இல்லைனா நமக்கு கொஞ்சம் ரிஸ்க் ஆயிரும். பட் இந்த ஆப் வந்து ஒரே ஒரு ஆப் தான். ஸோ ஃபஸ்ட்டு ஆப் எப்படி இருக்காதுன்னு பார்க்கலாம். ஓகே இந்த ஆப் வந்து ஓப்பன் பண்ணியாச்சு. ஸோ இந்த ஆப்பில் நமக்கு மேலேயே வந்து பார்த்தீங்கன்னா சர்ச் பட்டன் வந்து கொடுத்துருக்காங்க. அந்த சர்ச் பட்டன் வந்து கிளிக் பண்ணுங்கள். சர்ச் பட்டன் கிளிக் பண்ணும்போது நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன ஃபோன் வேணும் சர்ச் பண்ணிக்க முடியும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு போக்கோ M3 நான் போடுறேன். ஓகே போக்கோ M3 வந்து போட்டேன். ஸோ இப்போ கரண்ட்டாக வந்து அதோட ப்ரைஸ் என்ன அப்படின்னு எல்லாமே காட்டுது. அதுக்கப்புறம் அந்த ரேட்டிங்ஸு, அதுக்கப்புறம் டிஸ்பிளே என்ன, ப்ராசர் என்ன எல்லாமே கொடுத்துருக்காங்க. கொஞ்சம் கீழே வந்து பார்த்தீங்கன்னா ப்ரோஸ் என்ன, கிரான்ஸ் என்ன எல்லாமே கொடுத்துருப்பாங்க. ஓகே அதுக்கப்புறம் சைடில் வந்து பார்த்தா சின்ன விஜிட் மாதிரி கொடுத்துருப்பாங்க. அதை கிளிக் பண்ணால் வந்து கம்பேர் வந்து வரும். ஸோ அந்த கம்பேர் பட்டன் கிளிக் பண்ணால் வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு ஃபோன் வந்து ஆட் பண்ணுற மாதிரி கேட்பாங்க. இந்த ஆப்பில் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு ஃபோனோட அஃபீஷியல் ஸ்பெக்ஸ் வந்து தெரிஞ்சுக்க முடியும். அதுக்கப்புறம் என்ன ப்ரைஸ் என்ன ப்ரோ எல்லாமே பார்த்துக்கலாம். ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃபோன் சைட் பை சைடு கம்பேர் வந்து பண்ணிக்க முடியும். ஸோ முடிஞ்சால் இந்த ஆப் வந்து ட்ரை பண்ணுங்கள். ரொம்ப சூப்பராக இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஜியோ ட்ரிக் தான். ஸோ நம்ம எல்லாத்தோட ஃபோன்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 50% முடிஞ்சிருச்சு 90% முடிஞ்சிருச்சு சொல்லி அலர்ட் வந்து காட்டும். ஸோ அதை நம்ம வந்து பண்ண கஸ்டமைஸ் வந்து பண்ணிக்க முடியும். இல்லை எனக்கு வந்து பண்ண 20% ஆனாலே எனக்கு நோட்டிஃபிகேஷன் வரணும் அப்படின்னா ரொம்ப ஈஸியாக பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு மைஜி ஆப் வந்து கண்டிப்பாக உங்ககிட்ட இருக்கணும். ஸோ மைஜி ஆப் வந்து ஓப்பன் பண்ணலாம். 3 டாட் கிளிக் பண்ணுங்கள். ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா மை யூசேஜ்னு வரும்.
மை யூசேஜுக்கு மேலே செட்டிங்ஸ் இருக்கும். அந்த செட்டிங்ஸ் பட்டன் கிளிக் பண்ணால் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டேட்டா யூசேஜ் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை ஆன் பண்ணுங்கள். ஆன் பண்ணி முடிச்சக்கப்புறம் 1 to 80% இருக்கும். ஸோ அந்த 80% வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ பர்சன்ட் தான் ரிமைண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி வந்து காட்டும். வந்து நீங்கள் அந்த ஸ்க்ரால் பண்ணும்போது 10%, 20% அப்படின்னு இருக்கும். கொடுத்ததுக்கப்புறம் கீழே வந்து பார்த்தா சப்மிட் இருக்கும். சப்மிட் பட்டன் கொடுத்துருங்க. ஸோ உங்களுக்கு எப்போ முடிஞ்சாலும் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சின்னதாக ஒரு ஆர்ட் வந்து கிடைக்கும். ஒரு சூப்பரான ஒரு ஜியோ ட்ரிக். ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா photokit.com. ஸோ நம்ம கிட்ட இருக்கிற இமேஜ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக எடிட் பண்ணிக்க முடியும். ஸோ ஒரே வெப்சைட் தான் நமக்கு பண்ணுற நிறைய வேலை. ஓகே, இந்த வெப்சைட் வந்து ஓப்பன் பண்ணலாம். ஸோ இந்த வெப்சைட்டில் வந்து ஃபஸ்ட்டே வந்து பார்த்தீங்கன்னா ரிமூவ் த பேக்ரவுண்ட் இமேஜ், அதுக்கப்புறம் வந்து மேஜிக்லி டெலிட் ஆப்ஜெக்ட்ஸ் ஃப்ரம் இமேஜ். ஸோ ஒரு இமேஜில் வந்து பார்த்தீங்கன்னா அன்வான்டடாக இருந்துச்சா ரிமூவ் வந்து பண்ணிக்க முடியும். அதுக்கப்புறம் இமேஜ் அதோட இமேஜோட குவாலிட்டி வந்து பண்ணி இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் இது மாதிரி நிறைய வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த வெப்சைட் போனதுக்கப்புறம் கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் எடிட்டிங் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ஸ்டார்ட் எடிட்டிங் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். ஒன்ஸ் உள்ளே போனதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ வந்து ஓப்பன் பண்ணுற மாதிரி கேட்பாங்க. ஸோ உங்ககிட்ட எந்த ஃபோட்டோ இருக்கோ அதை செலக்ட் பண்ணிங்க. ஸோ உங்களுக்கு எந்த ஃபோட்டோ எடிட் பண்ணுமோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அதோட ரீசைஸ் வந்து பண்ணிக்கலாம். ஸோ இந்த சைஸில் இந்த வித்தல் தான் இருக்கணும் அப்படின்னு கொடுத்துட்டதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எடிட்டிங் பேஜ் வந்து ஓப்பன் ஆயிரும். கட் அவுட்டு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கட் அவுட்டு, இம்பேக்ட், ஸ்மூத்து, கிளாரிட்டி, எக்ஸ்போசர், பேலன்ஸ், அதுக்கப்புறம் கலெக்ஷன், எஃபெக்ட், ஸ்டைல் அப்படின்னு ஏகப்பட்ட ஃபில்டர் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ உங்ககிட்ட இருக்கிற எல்லாமே வந்து ரொம்ப ஈஸியாக வந்து மாற்றிக்க முடியும். ஸோ கண்டிப்பாக வந்து ஒரு சூப்பர் எடிட்டிங் ஆப் அப்படின்னு சொல்லலாம். நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தனியாக ஒரு ஆப் இன்ஸ்டால் பண்ணாமல் நம்ம டேரெக்டாக போய் வெப்சைட்லேயே பண்ணிக்க முடியும். ஸோ நிறைய ஃபில்டர்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ முடிஞ்சால் ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா எம்ஐ ஃபைல் மேனேஜர். ஸோ இந்த எம்ஐ ஃபைல் மேனேஜர்னா வந்துட்டு MIUI ரெட்மி ஃபோனில் ரெட்மி ஃபோனில் இருக்கிற ஃபைல் மேனேஜர் வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு ஃபோன்லேயும் வந்து நம்ம இன்ஸ்டால் பண்ணிக்க முடியும். நான் வந்து பார்த்தீங்கன்னா அடிக்கடி ஸ்டாக் ரோம் வந்து கஸ்டம் ரோம் வந்து போவேன். ஸோ கஸ்டம் ரோம் போகும்போது நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாக் அதில் வந்துட்டு ஃபைல் மேனேஜர் வந்து நமக்கு அந்த ஃபைல்ஸ் கோ தான் கொடுத்துருப்பாங்க. ஸோ அது எனக்கு அந்தளவுக்கு பிடிக்காது. ஸோ நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ப்ளே ஸ்டோரில் போய்ட்டு இந்த ஃபைல் மேனேஜர் இன்ஸ்டால் பண்ணுவேன். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ரெட்மியோட ஃபைல் மேனேஜர். ஸோ நம்ம ரெட்மி ஃபோனில் ஃபைல் மேனேஜர் எப்படி இருக்குமோ சேம் அதே மாதிரி இருக்கும். ஸோ அதுக்காண்டி இன்ஸ்டால் பண்ணுவேன். ஸோ உங்களுக்கு இந்த ஆப் வந்து வேணுன்னா நீங்கள் வந்து ப்ளே ஸ்டோர் வந்து போங்க. ப்ளே ஸ்டோரில் வந்து பார்த்தீங்கன்னா எம்ஐ ஃபைல் மேனேஜர் வந்து நீங்கள் ஈஸியாக டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஒன்ஸ் கொடுத்ததுக்கப்புறம் ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எம்ஐயோட ஃபைல் மேனேஜர் வந்து எப்படி இருக்குமோ சேம் அதே தான் கொடுத்துருப்பாங்க. ஸோ உங்ககிட்ட இருக்கிற ஃபைல் மேனேஜர் வந்து சுத்தமாக பிடிக்கல அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் எம்ஐயோட ஃபைல் மேனேஜர் நீங்கள் செக் பண்ணலாம். ஸோ ரொம்ப சூப்பராக இருக்குது. நமக்கு அதில் எப்பவும் போல் வந்து பார்த்தா அந்த ஃபோல்டரோட ஐக்கான்ஸ்லாம் சூப்பராக கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்லேயே நமக்கு வந்துட்டு இமேஜ், வீடியோ, டாக்குமெண்ட், மியூசிக் எல்லாம் தனித்தனியாக வந்துடும். அதுக்கப்புறம் நம்ம ஃபைல் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது, ஸோ டார்க் மோட் இருக்குது. ஸோ எல்லாமே சூப்பராக இருக்குது. ஒரு ஃபைல் மேனேஜர் வந்து பார்த்தீங்கன்னா பெஸ்ட் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த எம்ஐயோட ஃபைல் மேனேஜர் சொல்லுவேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப் தான். ஸோ வாட்ஸ்அப்பில் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக கொஞ்சம் மாதத்துக்கு முன்னாடி இது பண்ண அப்படி வந்து கொடுத்துருந்தாங்க. பட் இது வந்து யூஸ் பண்ண அப்டேட் அப்படின்னு சொல்லலாம். நம்ம நார்மலாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இமேஜ் வந்துட்டு வாட்ஸ்அப்பில் யாருக்கா சென்ட் பண்ணோம்னா அது வந்து பார்த்தா கிளாரிட்டி வந்து ரொம்ப கம்மியாக போயிடும். ஸோ முதல்ல இவ்வளோ நாள் அப்படி தான் இருந்துச்சு. பட் வாட்ஸ்அப்பில் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபீச்சர் வந்து எல்லாத்துக்கும் இப்போ ரோட் ஆகிட்டு இருக்குது. அது என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா நம்ம அனுப்புகிற ஃபோட்டோஸ் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா குட்டாக போகணுமா பேடாக போகணுமா, ஸோ நம்மளே வந்து பார்த்தா கிளாரிட்டி வந்து அட்ஜஸ்ட் பண்ணுற மாதிரி செட்டிங்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஜஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணுங்கள், செட்டிங்ஸ் போங்க. செட்டிங்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டோரேஜ் அண்ட் டேட்டாவில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ அப்லோட் குவாலிட்டின்னு இருக்கும். ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோ, அதுக்கப்புறம் பெஸ்ட் குவாலிட்டி, டேட்டா சேவர்னு இருக்கும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பெஸ்ட் குவாலிட்டி வந்து கொடுத்துருங்க. ஒன்ஸ் கொடுத்ததுக்கப்புறம் அந்த ஃபோட்டோ நீங்கள் சென்ட் பண்ணும்போது ஓரளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா குவாலிட்டி நல்லா போகும். ஸோ முதல்ல கம்பேர் பண்ணும்போது இப்போ நல்லா போகும் அப்படின்னு சொல்கிறாங்க. பட் நம்ம சென்ட் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி தான் இருக்குது. பட் இந்த ஆப்ஷன் இருக்குது. ஸோ எதுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா எனேபிள் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப்பில் நம்ம டைப் பண்ணிட்டு இருக்கும்போது ஜஸ்ட் நம்ம சென்ட் பட்டன் கிளிக் பண்ணாமல் என்டர் பட்டன் இருக்கும். ஸோ அந்த பட்டனே வந்து பார்த்தா சென்ட் பண்ணுற மாதிரி மாற்றிக்க முடியும். ஸோ இந்த ஃபீச்சர் வந்து போனால் கொஞ்சம் பழைய ஃபீச்சர் தான். பட் யாருமே அந்தளவுக்கு வந்து யூஸ் பண்ணுறதில்ல. ஸோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக தான் செக் பண்ணுங்கள். வாட்ஸ்அப் போங்க, மேலே செட்டிங்ஸ் போங்க. செட்டிங்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா சாட்ஸ் இருக்கும். சாட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கீழே வந்துட்டு என்டர் இஸ் சென்ட்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த பட்டன் கிளிக் பண்ணிடுங்க. ஆன் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா யாருக்கா வந்து மெசேஜ் வந்து பண்ணிட்டு இருக்கும்போது கீழே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இந்த ஒரு பட்டன் இருக்கும். ஸோ அந்த பட்டன் கிளிக் பண்ணி நம்ம டேரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா சென்ட் வந்து பண்ணிக்க முடியும். ஸோ நம்ம மேலே இருக்கிற அந்த பச்சை பட்டனே சென்ட் பண்ணிக்கலாம். ஸோ பஸ் நம்ம ஃபாஸ்ட்டாக டைப் பண்ணிட்டு இருப்போம். டைப் பண்ணும்போது டப்புன்னு இந்த பட்டன் கிளிக் பண்ணால் சென்ட் ஆயிடும். ஸோ என்டர் பட்டனை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சென்ட் பட்டனாக மாற்றிக்க முடியும். ஸோ வாட்ஸ்அப்பில் இப்படி இருக்குது. ஓகே கைஸ், இன்றைக்கி இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா 10 ஆண்ட்ராய்ட் ட்ரிக்ஸ் பற்றி பார்த்துருந்தோம். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் ஒரு லைக் கொடுங்க. அதே இன்னைக்கு நம்ம பார்த்த எல்லா ஆப்ஸ்க்கான லிங்க் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துருக்கேன். மறக்காமல் செக் பண்ணுங்கள். ஜியோ சாவான ஆப் லிங்க், அதுக்கப்புறம் எம்ஐ ஃபைல் மேனேஜரு, ஸோ அதுக்கப்புறம் ஒரு சில பிளேயர்ஸ், ஸோ எல்லாமே டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துருக்கோம். மறக்காமல் செக் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் ஒரு லைக் கொடுங்க. அதுக்கப்புறம் இந்த இடத்துல வர லோ கிளிக் பண்ணி மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சைடில் ஒரு 2 வீடியோ நீங்கள் பார்க்கலாம் பாருங்கள். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ அவ்வளோதான். நான் சந்திக்கிறேன். See you guys. Bye. Have a nice day.